Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 36 கான question number 41. Which of the following reactions would give isopropyl benzene as the major product? So இங்க நம்மளுக்கு 4 reactionோட கொடுத்திருக்காங்க. Product இல்லாம reactants, reagents கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து இந்த 4ல எது வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் ஃபைனல் ப்ராடக்டா மேஜர் ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சருக்கு இங்க ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு ரியாக்ஷனா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோப்ரோபைல் பென்சீனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஐசோப்ரோபைல் பென்சீன் எப்படி எழுதுவோம்? ஸோ இது பென்சீன், இதுல CH3 CH3. ஸோ இதுதான் வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன். இது மேஜர் ப்ராடக்டா இந்த 4 ரியாக்ஷன்ல எதுல நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். பென்சீன். ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு AlCl3 கொடுத்திருக்காங்க, ஒரு அல்கில் ஹாலைட் கொடுத்திருக்காங்க. ஸோ பென்சீன் அல்கில் ஹாலைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3னா இட் இஸ் அ ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் அல்கிலேஷன் ரியாக்ஷன். ஸோ நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நான் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா எழுதுறேன். எழுதும் போது எப்படி எழுதுவோம்? CH3 CH2 CH2Cl. ஸோ இதுதான் அல்கில் ஹாலைட் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்போ இங்க நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் லைட்டா வந்து மெக்கானிசம் தெரிஞ்சதுன்னா இன்னும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் நான் இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ இந்த பார்ட், இந்த அல்கில் ஹாலைட், இந்த AlCl3 அப்படின்றது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ இது என்ன பண்ணும்? இந்த அல்கில் ஹாலைட்ல இருக்கக்கூடிய இந்த Cl வெளியில எடுக்கும். Cl வெளியில எடுத்ததுன்னா எப்படி வரும் நமக்கு? CH, இந்த H நான் இங்க எடுத்து காமிக்கிறேன். CH2 பிளஸ்ன்னு போகும். ஸோ Cl மைனஸ் வந்து வெளியில போயிடுது. இப்போ இது வந்து ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுது. இந்த கார்போகேட்டையான் அப்படின்றது ஒரு பிரைமரி கார்போகேட்டையான். ஆனா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, ஸோ இந்த செகண்ட் பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இந்த H இங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ செகண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு H அதோட பாண்டட் எலக்ட்ரான்ஸோட ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 பிளஸ் என்ன ஆகும்? இங்கே வரும். இது CH3ஆ மாறும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போகேட்டையான் வந்து செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ கார்போகேட்டையானை பொறுத்த வரைக்கும் செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர்டு டு பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பிரைமரி கார்போகேட்டையான் இட் அண்டர்கோஸ் 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஸோ இந்த இடத்துல 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்து நமக்கு பிரைமரி என்ன கார்போகேட்டையானா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையானா கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் தான் எதுல போய் அட்டாச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பென்சீனுக்கு போக போகுது. ஸோ அப்போ இந்த பென்சீன் ரிங்ல எந்த கார்போகேட்டையான் போக போகுது? செகண்டரி கார்போகேட்டையான் போக போகுது. ஸோ இது இங்க வரும், இங்க வரும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க அட்டாச் ஆகுது, இல்ல இங்க அட்டாச் ஆகுதுன்னா ஐசோப்ரோபைல் பென்சீன் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல நமக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் கிடைக்கும். அடுத்தது செகண்டுக்கு போவோம். ஸோ செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பென்சீன் பென்சீன் இங்கேயும் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 in presence of சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆசிட்ல இருந்து என்ன ஜென்ரேட் ஆகும்? ஒரு H பிளஸ் அயான் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த H பிளஸ் அயான் CH3 CH டபுள் பாண்ட் CH2, இந்த H பிளஸ் அயானை
இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எடுக்கும். எலக்ட்ரான்ஸ் எடுத்ததுன்னா இந்த H பிளஸ் எதுல வந்து அட்டாச் ஆகும்? இந்த CH2ல அட்டாச் ஆகும்போது இந்த கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH பிளஸ் CH3ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் எது கூட போய் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா பென்சீன் கூட ரியாக்ட். ஸோ மேலே எழுதின மாதிரி அதே டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ இங்க நேரா இங்க வரும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH CH3 CH3ன்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஐசோப்ரோபைல் பென்சீன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அடுத்தது மூணாவதுக்கு வரும். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வித் பென்சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சீன் CH3 CHOH CH3 கொடுத்துருக்காங்க in presence of sulfuric acid. ஸோ இது வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். என்ன ஆகும்? இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் H பிளஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இது எங்க போகும்? H பிளஸ் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? CH3 CH பிளஸ் CH3 ஒரு கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான். இப்போ இது என்ன ஆகும்? பென்சீனோட டைரக்டா ரியாக்ட். பிளஸ் CH3 CH பிளஸ் CH3. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? இதே மாதிரி ஐசோப்ரோபைல் பென்சீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2லையும் ஐசோப்ரோபைல் பென்சீன் இருக்கு, 3லையும் ஐசோப்ரோபைல் பென்சீன் இருக்கு. அடுத்தது 4க்கு வரும். ஸோ 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4th ரியாக்ஷன் பென்சீன் ஐசோப்ரோபைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வந்து பென்சீன் CH3 CHCl CH3 in presence of AlCl3. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கிலேஷன். என்ன ஆகுது? AlCl3 எலக்ட்ரான் டிஃபியூஷன் சென்டரா இருக்கனால இது Cl மைனஸை வெளியில எடுக்கும்போது இந்த இடத்துல கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? பிளஸ் சார்ஜ். ஸோ ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கார்போகேட்டையான் பென்சீனுக்கு போகும்போது அங்கேயும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இங்கேருந்து ஐசோப்ரோபைல் பென்சீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த 4 ரியாக்ஷனுமே நம்மளுக்கு என்ன ப்ராடக்டை கொடுக்குது அப்படின்னா இந்த ஐசோப்ரோபைல் பென்சீனை கொடுக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எது? ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து 1ம் 4ம் வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கிலேஷன் ரியாக்ஷன்ஸ், செகண்ட் வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், மூணாவது ரியாக்ஷன் வந்து டீஹைட்ரேஷன். ஸோ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரியாக்ஷன் 1ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா வந்து ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் ஆகி இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த ஹைட்ரைட் வந்து ஷிஃப்ட் ஆகுறதுனால அந்த பிரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையான் கன்வெர்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு ஐசோப்ரோபைல் பென்சீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். நம்ம வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.